வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நான் ஜோதிடர் குபேந்திரன். நம்ம இந்த பதிவு வந்து போன பதிவோட தொடர்ச்சி. அதாவது வந்து நம்மளுடைய நட்சத்திர சக்கரங்கள் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய இந்த பகுதி எதுனா சித்திரை நட்சத்திரத்துலேருந்து நம்ம வந்து ரேவதி வரைக்கும் சொல்கிறோம். சரிங்களா? அதாவது சித்திரை நட்சத்திரம் வந்து எந்த பகுதியை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திர சக்கரம், அவங்களுடைய நட்சத்திர சக்கரம் வயிறு பகுதியை குறிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு இறை வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்லேயோ கோவில்லையோ வழிபாடு செய்யணும், நல்லா சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து உங்கள் வயிறு பகுதியை வந்து இரு கைகளாலையும் தொட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நல்லா ஒரு ஆறா நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது சித்திரை நட்சத்திரக்காரங்க வயிறு பகுதி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாதியும் விசாக நட்சத்திரம், இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா புஜங்கள். புஜம்னா நம்மளுடைய தோல் பட்டை இருக்கு இல்லைங்களா? இந்த தோல் பட்டையிலேருந்து இது வரைக்கும் தான் இது புஜம். இந்த புஜங்களை வந்து தொட்டு வணங்கணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நல்லா ஆறா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலின உறுப்புகள். அதுக்கு அடுத்தது கேட்டையும் மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இரு கைகள், முழு கைகளும், இரு கைகளையும் தொட்டு வணங்கணும். இதை மாறி மாறி தொட்டுக்கலாம். தொட்டு வணங்கினா உங்களுடைய இந்த கேட்டை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கைகளையும் தொட்டு நல்லா வணங்கினீங்கன்னா உங்களுடைய அந்த நல்லா ஆறா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நட்சத்திர எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க நீங்கள் போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர சக்கரம் எங்கே வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொடைகள். அதனால் போட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் யார் நீங்கள் பிறந்திருந்தாலும் வணங்கும் போது உங்கள் கையில் இருக்கிறதையும் அந்த தொடைகளில் வந்து வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த இப்போ சொன்ன எல்லா நட்சத்திரக்காரங்களுடைய நட்சத்திர சக்கரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழங்கால், கணுக்கால், பாதம். இப்போ நான் சொன்ன இந்த நட்சத்திரக்காரங்க, அதாவது திருவோணத்துலேருந்து ரேவதி வரைக்கும் சொன்ன நட்சத்திரக்காரங்கள்லாம் நீங்கள் இறை வழிபாடு இல்லை வீட்டில் சாமி கும்பிட்டுட்டிங்கன்னா கடைசியாக உங்களுடைய முழங்கால், பாதம், அந்த கணுங்கால் இது எல்லாத்தையுமே நல்லா தடவி கொடுத்து வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். உங்களுடைய அந்த நட்சத்திர சக்கரங்கள்லாம் இங்கே தான் வாங்குது. இது வந்து கால புருஷனுடைய தத்துவ அடிப்படையில் நட்சத்திரோடைய சக்கரம் இயங்குறதா கணக்கு இருக்குங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.